வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன கிங்டம். கிங்டம் இந்த படத்துக்கு பயங்கர ஹைப்பு. முக்கியமான காரணம் வேற யாருமே இல்லை, நம்ம அனிருத் தான் சொல்லி ஆகணும். என்னதான் விஜய் தேவரகொண்டா நடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கான ஹைப் வந்து அந்த ரகிலே ரகிலே சாங்க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அந்த பிஜிஎம் செம ஹிட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹைப் எல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிங்டம் இந்த படத்துல விஜய் தேவரகொண்டா, அதுக்கப்புறம் சத்யதேவ், அதுக்கப்புறம் பாக்யஸ்ரீ போஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. என்னதான் இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை மெயினா ஹோல்ட் பண்றது ரெண்டே பேர் தாங்க. அது வந்து சத்யதேவும், அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் தேவரகொண்டா தான். விஜய் தேவரகொண்டா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் அவரோட நிறைய படங்கள்லாம் தாண்டி இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசியா அவர் நடிச்ச படங்கள்லாம் எதுவுமே சரியாவே போல. அதுவும் ரொம்ப சுமாரான கதை எல்லாம். அந்த ஃபேமிலி ஸ்டார்லாம் எதுக்கு நடிச்சாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அவரோட அந்த பழைய லவர் பாய்லாம் தாண்டி இப்போ ஒரு முழு ஆக்ஷன் ஹீரோவா இதுல இறங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ரக்கட் லுக் ஆகட்டும், இல்ல வந்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இது பண்ணிருந்தாங்க. கௌதம் அவர் ஜெர்சி எடுத்திருந்தாரு, அதுக்கப்புறம் இந்த படம் தான் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு பயோகிராஃபியா, ஐ மீன் ஒரு செல்ஃப் பயோகிராஃபி மாதிரி ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஸோ அதை தாண்டி இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, இன்டூ த ஆக்ஷன் மாதிரி இருந்தது. பிளட் ஷெட் நிறையா இருந்தது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் ஒரு சீன்ல வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஐ மீன் சூப்பரா இருக்கும்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. அதுவும் முக்கியமாக அதில் வில்லனா நடிச்சிருக்கு பார்த்தீங்களா, வெங்கடேஷன் ஒருத்தர். அவர் ஆடியோ லான்ச்லேயே பயங்கரமாக ஒரு கலக்கிட்டாரு. அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் இதில் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். வில்லன் கேரக்டர் பர்ஃபெக்டாக சூட் ஆயிருக்காரு. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் மெயினாக அந்த சத்யதேவ், அதாவது விஜய் தேவரகொண்டா அண்ணாவா வர கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நானும் யாரா யாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா இவர் ஆல்ரெடி நிறைய கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு. அந்த சீப்ராலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இதை தாண்டி வந்துட்டு இந்த படத்துல மெயினா அனிருத்துங்க. அவரோட மியூசிக் வந்து அப்படியே பெரிய ஒரு எலிவேஷனா உருவாயிருக்கு. தெலுங்கு படத்துல பயங்கர மியூசிக் போட ஆரம்பிச்சாரு அனிருத். டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு தேவராலாம் செம்மையா இருக்கு மியூசிக். அதுதான் இப்போ நான் ஒரு பெரிய மிஸ்டேக்காக வைக்க போறேன். ஏன்னா தேவரால போட்ட அதே மியூசிக் தாங்க கிங்டம்லேயே போட்டிருக்காரு. ஜஸ்ட் பிஜிஎம் மட்டும் தான் மாற்றிருக்காரு. அங்கங்க அந்த மியூசிக் அப்படியே நமக்கு தெரியுது. அந்த ரகிலே ரகிலே அதுக்கப்புறம் அந்த மியூசிக் எல்லாம் வந்துட்டு தான் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. மற்றபடி எல்லாமே அதே மாதிரி இருக்கு. இந்த பாக்யஸ்ரீ போஸ் வந்து எவ்வளோ அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. ஆனால் அந்த படத்துல சுத்தமா அவங்க யூஸே பண்ணல. அவங்களுக்கு ஆல்ரெடி செம்ம ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனா வந்துட்டு இந்த படத்துல சுத்தமா யூஸ் பண்ணாங்க. படத்துல 4 சீன் வருவாங்க. அது மொத்தமா நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா கூட 10 நிமிஷம் கூட வராது. ஆனா படம் 2.75 மணி நேரம். அந்த பாட்டையும் கட் பண்ணிட்டானுங்க. பாட்டை கட் பண்ணது நல்லது தான். அந்த பாட்டு வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டாப்பி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீட். ஆக்சுவலா 1.5 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. நல்லா விறுவிறுன்னு போயிருந்தது. இன்டர்வல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஹை பாயிண்ட்ல இன்டர்வல் பாக்க வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல செம பூஸ்டப் ஆயிடுச்சு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு எமோஷன் வந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அதுவும் அந்த பிளாஷ்பேக்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. ரொம்ப இது திணிக்கணும்னு திணிக்காம ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கிங்டம் வந்து விஜய் தேவரகொண்டாக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மல் இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல போனீங்கன்னா கண்டிப்பா பிடிக்காது இந்த படம். ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி இது என்னடா சிம்பிளா இருக்குன்னு நினைக்கலாம். அதே மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ் நினைக்கிற மாதிரி பக்காவான ஆக்ஷன் அப்படியே பயங்கரமா 100, 20, 200 பேர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப நீட்டா பண்ணியிருப்பாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம். ஸோ அதுவும் கொஞ்சம் பாராட்டக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஸோ கிங்டம் இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 80. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அப்போ மறந்துடாதீங்க.